Hello friends, நான் உங்க யுவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் 40,000 சீரிஸ். ஸோ இன்னிலேருந்து நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டம்லையும் ஒரு சினாரியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தி கைட்லைன்ஸ் அண்ட் கோர் ரேஞ்சஸ். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸும் கொடுங்க. சரியா? ஓகே ஃபைன். நம்ம இப்போ சிஸ்டம்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் ரேஞ்சஸ் என்னென்னு பார்த்துங்க. ஸோ கோட் ரேஞ்சஸ் இதுதான். அகைன் இந்த கோட் ரேஞ்சஸ் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் ஓப்பனாகவும் இருக்கலாம், க்ளோஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே இந்த கோட் ரேஞ்சஸ் தான் வரும். சரிங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈசோஃபேகோஸ்கோபி, விஷுவலைசேஷன் ஆஃப் தி ஃபுட் பைப். இதுதான் ஈசோஃபேகோஸ்கோபி. இது ரெண்டு மெத்தடில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரிஜிட், இன்னொன்று ஃப்ளெக்சிபிள். ஸோ ரிஜிட் அப்படின்னு சொல்லும்போது அந்த டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கும் ஒரு ரிப்போர்ட்னா அதில் வந்து மெட்டாலிக் டியூப் இல்லை மெட்டாலிக் ராட் அப்படின்ற வேர்ட் இருந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் பி ரிஜிட் ஈசோஃபேகோஸ்கோபி. இதே ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லும்போது டியூப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஈசோஃபேகஸ்க்கு அப்ரோச் நம்ம பார்க்கணும். அதாவது ரிஜிட் எப்படி அப்ரோச் உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஓரல். அதுமாதிரி ஃப்ளெக்சிபிள் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஓரல் அண்ட் டிரான்ஸ்நேசல். ஓகே, டிரான்ஸ்ஓரல்னா அக்ராஸ் தி மவுத் அண்ட் டிரான்ஸ்நேசல்னா அக்ராஸ் தி நோஸ். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஈசோஃபேகோஸ்கோபி முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பொருள் இஜிடி, ஈசோஃபேகோ கேஸ்ட்ரோடியக்னோஸ்கோபி. விஷுவலைசேஷன் ஆஃப் திஸ் ஃபுட் பைப், ஸ்டொமக் அண்ட் தி டியோடினம். இங்கே வந்து ரெண்டு மாடிஃபை வரும், 52 மாடிஃபையர் அண்ட் 53 மாடிஃபையர். 52 மாடிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது ரெடியூஸ் சர்வீசஸ், 53 இருந்தது நம்மளுக்கு வந்து டிஸ்கன்டினியூட் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, 52க்கும் 53க்கும் என்ன டிஃபரன்ஸ் பண்ணால் 52ன்றது அந்த ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது ஒரு நாளைக்கு பிளான் பண்ணல, அதுதான் நம்மளுக்கு ரெடியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கண்டினியூனா சேம் அதே மாதிரி தான் இருக்கும், பட் என்னன்னா அந்த ப்ரொசீஜரை மறுபடியும் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுவாங்க. தான் 53 மாடிஃபைட் டிஸ்கிரிப்ஷன் இஜிடி. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்க வேண்டிய ப்ரொசீஜர் நம்மளுக்கு இஆர்சிபி, எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் கொலாஞ்சன் பான்கிரியாடோகிராஃபி. இதில் வந்து ரெண்டு மெத்தட், அதாவது ரெண்டு ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பலூன் டைலேஷன், ஒன்று வந்து ஸ்டென்ட். நம்மளுக்கு ஜென்ரலாக கைட்லைன்ஸ் தெரியும் இல்லையா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பட்டிக் ஒரே இடத்துல தான் நம்ம தெரப்பட்டிக் தான் கோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த லோவர் ப்ரொசீஜர் இருக்கும்போது ஒரு ஹையர் ப்ரொசீஜர் அதே அனாட்டமிக் சைடில் பண்ணால் ஹையர் ப்ரொசீஜர் மட்டும் தான் நம்ம பில் பண்ண போகிறோம். ஸோ சேம் வாய்ஸ் இங்கே பலூன் டைலேஷன், ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட் ரெண்டு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ரெண்டு ப்ரொசீஜர் பண்ணும்போது இப்போ ஒரே அனாட்டமிக்கல் சைட்டில் பலூன் டைலேஷன் அண்ட் ஸ்டென்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டென்ட் மட்டும் தான் கோட் பண்ணுவோம். இப்போ அதுலேயே பிரான்ச்சஸ் இருக்கும். சரிங்க, ஒரு இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு இடத்துல இப்போ பலூன் டைலேஷன் ஒரு பிரான்ச்லையும் இன்னொரு பிரான்ச்சஸ் ஸ்டென்ட்னா அப்போ ரெண்டுமே கோட் பண்ணணும். லோவர் பில்ட் ப்ரொசீஜருக்கு 15 மாடிஃபையர் ஆட் பண்ணும். டிஸ்டிங் சர்வீஸ் சொல்றதுக்காக 15 மாடிஃபையர் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி கைட்லைன்ஸ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இஆர்சிபி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேரியாட்ரிக் ப்ரொசீஜர். ஸோ இந்த பேரியாட்ரிக் ப்ரொசீஜருக்கு இன்னொரு பேர் இருக்கு, டம்மிடெக் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. டம்மிடெக் ப்ரொசீஜர் வந்து இதுக்கு இன்னொரு பேர். சரிங்களா? இல்லைன்னா ஸ்லிம்மிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. டம்மிடெக்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்லிம்மிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லை ஒபிசிட்டி இதெல்லாம் மெயின் ரீசன்னா நம்ம ஸ்டொமக் வந்து அதுதான் மெயின் ரீசன். ஸ்டொமக் வந்து கொஞ்சம் ஸ்டொமக்கில் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு, இல்லை ஸ்டொமக்கில் கேஸ் இருந்துச்சு, இல்லை ஸ்டொமக் வந்து ஏதாவது அப்நார்மல் கண்டிஷன் இருக்கும்போது நம்மளுக்கு வயிறு வந்து பல்ஸ்டாக தெரியுது. ஸோ ஒபிசிட்டியாக ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அப்போ ஸ்டொமக்கை பைபாஸ் பண்ணி ஃபுட்டு போகும், அதான் நம்மளுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 3 பண்ணுறாங்க. அட்ஜஸ்டபிள் கேஸ்ட்ரிக் பேண்ட் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து ரூ-என்-ஒய் கேஸ்ட்ரிக் பைபாஸ் ஆர்என்ஒய் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி. இதில் நம்மளுக்கு செகண்ட் ப்ரொசீஜர் பைபாஸ் ப்ரொசீஜர் தான் காமனாக பண்ணுறது. இந்த பைபாஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜ் தெரியும், பிளாக் கலரில் கொடுக்கறது நார்மல் பேசேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிளாக் கலர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் பேசேஜ். ஃபுட் வந்து ஈசோஃபேகஸ் வந்து ஸ்டொமக் வந்துட்டு ஸ்டொமக் வந்து இன்டெஸ்டைன் போய் ஸ்மால் இன்டெஸ்டைன் போய்ட்டு அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் பண்ணும். ஆனால் இந்த பைபாஸ் சைடு என்ன ஆகுதுன்னா ஃபுட் வந்து ஸ்டொமக்லேருந்து டேரெக்டாக ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துடும், ஸ்டொமக்கு பைபாஸ் பண்ணிட்டு போயிடும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த கோர் ரேஞ்சஸ் பார்த்தீங்க. அடுத்த ப்ரொசீஜர் பண்ணும், பேரியாட்ரிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லும் போது நம்மளுக்கு 3 கீ காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று டோனார், இன்னொன்று ரெசிபியன்ட், இன்னொன்று வந்து பேக் பெஞ்ச் ஒர்க். டோனார்லேயே அகைன் பார்த்தா ரெண்டு விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து லைவ், இன்னொன்று கெடாவர். கெடாவர்னா டெட் பாடி. சரிங்களா? ஸோ
இதுல வந்து நம்மளுக்கு இது டைஜஸ்டிவ்க்கும் சரி, யூரினரிக்கும் சரி இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் காமன் டேர்ம் தான். ஸோ டைஜஸ்டிவ்ல ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சரி, இல்லை யூரினரி சிஸ்டம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோனார் வரும், ரெசிபியன்ட் வரும், பேக் பெஞ்ச் வரும். அகைன் டோனார் வந்து லிவிங் டோனார் இருக்கா, கடாவராக இருக்கலாம். ஓகே ஃபைன். பேக் பெஞ்ச் ஒர்க் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி டோனார் ஆர் ரெசிபியன்ட், இது பேர் தான் பேக் பெஞ்ச் ஒர்க். சரிங்களா? அதே மாதிரி இப்போ பேக் பெஞ்சில் இப்போ டோனார் பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன்னா அது மட்டும் தான் நீங்கள் கோட் பண்ணணும். அதே மாதிரி ரெசிபியன்ட் பற்றி மட்டும் சொல்லுங்கள், ரெசிபியன்ட் மட்டும் தான் கோட் பண்ணணும். இப்போ டோனார் பற்றி சொல்லுங்க, நீங்கள் ரெசிபியன்ஸ் வந்து கோட் பண்ண அவசியமே கிடையாது. சேம் வைஸ் ரெசிபியன்ட் பற்றி சொன்னால் டோனார் பற்றி நீங்கள் கோட் பண்ண அவசியம் கிடையாது. ஒன்லி இஃப் தே மென்ஷன் போத் டோனார் ரெசிபியன்ட், அப்போ ரெண்டுமே நீங்கள் கோட் பண்ணணும். இல்லைனா என்ன கொடுத்துருக்கோம் அது மட்டும் கோட் பண்ணால் போதும். இதான் நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஒரு முக்கியமான விஷயம். ஒன்னொன்று வந்து வித் ப்ரிசர்வேஷன், வித்தவுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வித் ப்ரிசர்வேஷன் அண்ட் வித்தவுட் ப்ரிசர்வேஷன். ஸோ இது ஏன்னா இப்போ ப்ரிசர்வேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹவர் தான் இருக்கும். 2 hours, 3 hours, 4 hours, 5 hours, 6 hours. இப்போ லெட்ஸே நம்மளுக்கு ஆர்கன் வந்து பக்கத்துலேயே இருக்கு, இப்போ அதே ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்லை பக்கத்துலேயே இருக்கு, ஒரு 5 to 10 minutes பக்கத்துலேயே இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து அதை ப்ரிசர்வ் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் லெட்ஸே டிஸ்டன்ஸ் இந்த ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் வரணும்னா அப்போ அதை நல்லா ஐஸில் நல்லா பேக் பண்ணி தெர்மோகால் வச்சு பேக் பண்ணி ஏர் லாக் பண்ணி அது வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஆர்கன் வந்து கெட்டு போகாமல் அதை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம கோட் வந்து வித் ப்ரிசர்வேஷன் வித்தவுட் ப்ரிசர்வேஷனும் பிரியும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் கொலோனோஸ்கோபி. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துங்க, இதே தான் கொலோனோஸ்கோபியோட கைட்லைன். இந்த புக்லேயே உங்களுக்கு சிபிடி புக்லேயே இருக்குது. ஸோ அதை பார்த்து கோஆர்டினேட்ஸ் இருக்குது, எல்லாமே அதுலேயே இருக்குது. ஸோ டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பிட்டிக் ரெண்டுக்கும் ஃப்ளோ சார்ட் கொடுத்தா இது டேரெக்டாக பார்த்துக்கலாம். இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக செல்ஃப் லேர்னிங்கில் நீங்கள் பண்ணிக்கலாம், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஸ்கோப், இது பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்கேன், அதே சமயத்தில் கைட்லைன்ஸ் இருக்குது, இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, செல்ஃபாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் படித்து புரிஞ்சதாலும் எதுவும் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இந்த சினாரியோ, ஸோ சினாரியோ பார்த்துங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க ப்ரொசீஜர். இதில் வந்து கீ டேர்ம்ஸ் அப்படின்றது நான் இங்கே பேராகிராஃப்லேயே நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். எண்டோஸ்கோப் could not be engaged due to high growth narrowing by a child duodenum was not examined. அதே மாதிரி கடைசியில் ரிப்பீட் எக்ஸாமினேஷன் நாட் பிளான்ட் அட் திஸ் டைம். ஸோ சிபிசி எக்ஸாமில் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரூலிங் அவுட் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கீ டேர்ம். சிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 minutes தான் டைம் ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 minutesக்குள்ளே நீங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. இது எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எப்படி இதை ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்லி ப்ராக்டிஸ். ஸோ எவ்வளோக்குள்ள சினாரியோஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஈஸியாக சிபிசி எக்ஸாம் கிளியர் பண்ண நல்ல மார்க் வச்சு கிளியர் பண்ணலாம். ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, உங்களுக்கு எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது. பட் வந்து சில யூடியூப் சேனல் தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன், அந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுலேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ளஸ் உங்கள் சிபிடி புக் ஐசிடி புக் இருக்குது. இல்லை நீங்கள் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ்லேயே சொல்லணும், இல்லை நம்மளுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா என்ன மாதிரி இன்ஸ்டியூட் நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க, என் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம், மற்ற இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம். ஸோ எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட் இன்ஸ்டியூட் நீங்கள் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இருக்கும். ஏன்னா சில இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன சொல்கிறது கிளியர் கட்டாக சொல்கிறது இல்லை வந்து நிறைய வந்து இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் வருது, சரியாக சொல்லி தரது இல்லை, புரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியல, பட் நான் கேட்டதான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா காசு இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ எல்லாருக்குமே இப்போ தான் கொஞ்சம் தரத்துக்கு இருக்காங்க. ஸோ அதனால் காசு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி நல்ல இன்ஸ்டியூட்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தராங்களா, கொஷின் பேங்க் தராங்களா, கொஷின் பேப்பர் ரிவ்யூ பண்ணுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? அதேமாதிரி கிளாஸஸ் ரெகுலராக நடக்கணும். சில இடத்துலலாம் கிளாஸே நடக்கிறதில்ல, அப்படியே பாதியை விட்டு அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க பசங்களாம். ஸோ காசு வேஸ்ட் ஆகிடுது. அதேமாதிரி பிளேஸ்மெண்ட் தரத்துல ஏமாத்துறாங்க சில இன்ஸ்டியூட்லாம். அதனால் அதெல்லாம் நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் என்கொயர் பண்ணிட்டு போங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து காசும் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கணும், இல்லைனா அது யூஸே கிடையாது. ஸோ என்னோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், எஸ்டேயில் பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நான் ஃபீஸில் வந்து டிஸ்கவுண்ட்டும் தரேன்.
ஒரு 4-5 பேர் மேலே ஜாயின் பண்ணால் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் தரேன், ஃப்ளெக்சிபிள் டைமிங் போட்டு தரேன், ரெக்கார்டிங் செஷன் அவைலபிளாக இருக்குது, புக்ஸ் அண்ட் மெட்டீரியல் கொடுக்குறேன், கொஷின் பேங்க் தரேன், ரிப்பீட் கொஷின் கொடுக்குறேன். ஸோ இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டியூட் ஆன்லைனில் 4 இயர்ஸாக பண்ணுறேன், 7 இயர்ஸாக இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 99% ஏதோ ஒரு சில தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட் தான் வருது. ஈவன் நீங்கள் நான் சயின்ஸும் ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட்டை ஏன் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறோம், இந்த மாதிரி பண்ணுங்க எக்ஸாம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மெத்தட்லேயே போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு கொஸ்டினில் உட்காந்துறாங்க. ஸோ டைம் மேனேஜ் பண்ண முடியல அவங்களுக்கு. தான் இவன் தான் நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணால் அவங்க மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் சொல்கிறது, பட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, எண்ட் ஆஃப் த டே அந்த எக்ஸாம் முடிக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால டைமுக்கு முடிக்க முடியல. ஸோ ஹரிபரியாக முடிங்க, அப்போ நிறைய எரர்ஸ் வருது. ஸோ நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக ஃபாலோ பண்ணாலே போதும், பாதி ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நாங்கள் டைம் மேனேஜ் பற்றியே சொல்லித்தரோம். அது முதல்லேருந்து நாங்கள் சொல்லி தந்தா இருக்கோம், இந்த மாதிரி டைம் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எக்ஸாம் டைமில் போய் சில பேர் மாற்றி எழுதுறாங்க. அப்போ வந்து அவங்களால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியல, செகண்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரூலிங் அவுட். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், இப்போ இந்த 2 நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம் வச்சு உங்களுக்கு தெரியும் மாடிஃபிகேஷன் என்ன வருதுன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து 52 மாடிஃபை, ஏன்னா ரிப்பீட் எக்ஸாமினேஷன் பிளான் பண்ணல. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது 52 தான். இன்கேஸ் ரிப்பீட் எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது 53 ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ வந்து ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி ஃபர்ஸ்டே நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடுறீங்க. நவ் வி ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி ஆப்ஷன் ஏ அண்ட் பி. இந்த ஏல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ வந்து வராது, ஏன்னா வந்து கத்திட்டர் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ணால் 43241 ஆப்ஷன் பி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகெயின் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, டெய்லி ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பித்து 10 days தான் ஆகுது. இதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 40 to 50 வியூஸ் வருது. ஃபஸ்ட் வீடியோலாம் கிட்டத்தட்ட 900 மெம்பர்ஸ் மேலே பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி சிபிசி எக்ஸாம் ஸ்பெஷாலிட்டி வேணும்னா என்கிட்ட நீங்கள் வரலாம், பில்லிங்கும் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில்